நேற்றைய தினம் நீதி அமைச்சர் கூறியதாக ஒரு பொய்யான தகவல்களை சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பின்னேரத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஏனென்றால் காதுவழி செம்மணியில் நடந்த ஒரு புதைகுழியை காது வழியாக வந்தது என்று அவர் கூறியதாக இல்லை, அவ்வாறு கூறவில்லை. ஏனென்றால் நான் அந்த இடத்தில் இருந்திருந்தேன். ஏனென்றால் நீதியமை கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தார், மண்டதீவில் புதைகுழி இருக்கிறது, இவ்வாறு நடை இருக்கிறது, மண்கும்பானில் இருக்கிறது ஒரு கருத்தை தெரிவித்த போது எங்களது நீதி அமைச்சர் கூறியிருந்தார், இவ்வாறான தகவல்கள் காது வழியாகத்தான் வருகின்றன, அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சட்டத்துறையை நாடுங்கள் அல்லது குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நீங்கள் வழக்குகளை தொடருங்கள், வழக்குகளை தொடரும் போது அதுக்கான நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதற்கு தாயத்தமாக இருக்கின்றோம் என்று தான் கூறியிருந்தார்கள். ஆனால் இங்கே இருந்தவர் ஒரு புள்ளியான திசையை வழி நடத்தினர். எங்களோட நீதியமைச்சர் சொல்லியிருந்ததாகவும் செம்மணி படுகொலை காது வழியாக வந்த தகவல் என்று எமது அரசாங்கத்தில் தான் அதுக்கான நிதிகளை கூட விடுவித்து இன்று நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறான பாராளுமன்றத்தில் பிழையான வகையில் மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறார்கள். ஆனால் மக்கள் உணர்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. என்றும் உண்மை வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் பயணிக்கும் பாதை இன்னும் 4 வருடங்களுக்கு மேல் இருக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய போறதில்லை. இவ்வாறான குழப்பம் விதமான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் இவ்வாறான சட்ட திருத்தங்களை கொண்டு வரும் போது அதை மக்கள் குழப்பி அடித்து அதில் குளிர் காய்வதற்கு நினைக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் மக்களின் மனங்களை வென்று மக்களை ஒரு சிறந்த இடத்தில், இந்த நாட்டு மக்களை உலகத்தில் ஒரு சிறந்த இடத்தில் இலங்கை பிரஜைகள் என்று கூறுவதற்கு தத்துணிவான ஒரு நாட்டை உருவாக்கியே தீர்வோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.